ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா வீடை சுற்றி காமிச்சிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடு இதே மாதிரி இதே பொசிஷனில் ரொம்ப அமைதியாகவே இருக்க போகுது. ஆமாம், ஒரு 4 மாதம் லீவ் போட்டுட்டு நம்ம இந்தியாவுக்கு இப்போ கிளம்ப போகிறோம். இந்த 2 குட்டீஸோட அட்டகாசம் இனிமேல் இந்தியாவிலேருந்து தான். எதில் போகிறோம் சாரா? எதில் போகிறோம் யாஸ்ட்? நம்ம எதில் போகிறோம்? சைக்கிளில் போகிறோமா ஃப்ளைட்டில் போகிறோமா? சைக்கிளில் இங்கேருந்து லக்சம்பர்க்லேருந்து காரைக்கால் போயிடுவோமா? சரி, ஓகே. ஊருக்கு கிளம்புறதுக்கு ஒரு 10 days முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் கிராசரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு எது தேவையோ அந்த மாதிரி பிளான் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் எந்த வெஜிடபிள்ஸுமே இல்லை. ஸோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி தொடச்சி வச்சாச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கெலாம் நாங்கள் ஏஞ்சாச்சு. எவ்வளோ இருட்டாக அமைதியாக இருக்குது பாருங்கள். ஸோ நைட்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான புளி சாதமாக இருக்கட்டும், இந்த தக்காளி தொக்கா இருக்கட்டும், சப்பாத்தி, இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா அது என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவையோ அதை ப்ராப்பராக அந்தந்த பேக்கில் எடுத்து வைக்கிற வேலை மட்டும்தான். பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நட்ஸு, பிஸ்தா, இந்த கடல மிட்டாய், என்னதான் இந்த மாதிரி ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு போனாலும் லாலிபாப்பும் கொஞ்சம் மஸ்ட்டு தேவைப்படும். ஸோ அதனால் அது 2 வச்சுருக்கேன். ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் கொடுப்பாங்க, பட் ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக நான் எப்போதுமே என் பேக்கில் ஒரு சிலிக்கான் ஸ்ட்ரா போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதையும் எடுத்தாச்சு. மார்னிங் 6:30க்கு எங்களுக்கு ஃப்ளைட்டு. லக்சம்பர்க்லேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கு தான் ஃப்ளைட்டு ஃபஸ்ட்டு. அப்புறம் ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து சென்னை. ஃப்ராங்க்ஃபர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours லே ஓவர் இருக்குது. ஸோ அதிகமாக எப்போதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லே ஓவர் டைம் அதிகமாக இருக்க மாதிரி தான் பார்த்துப்போம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா 1 hourலேருந்து 1.5 hours ப்ரியராகவே போயிடுவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா குட்டீஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் நாங்கள் முன்னாடியே கிளம்பிடுவோம் எப்போதுமே. சரி, எங்களுக்கு லக்சம்பர்கில் பார்த்தீங்கன்னா 6:30க்கு ஃப்ளைட்டு. ஸோ 6:30க்கு நாங்கள் போகிறதுக்கு ஒரு 5 o'clockலாம் அங்கே போய் ரீச் ஆயாச்சு. ஸோ அதனால் ரிலாக்ஸ்டாகவே போயிட்டு இருந்தோம். ஆனால் இந்த பேகேஜ் செக்இன் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போதும் வீட்டில் நாங்கள் செக் பண்ணி தான் வெயிட் எடுத்துகிட்டு வருவோம். இருந்தாலுமே இந்த இடத்துல கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கும். ஆனால் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஒரு சில பேக்கில் எல்லாமே 19 kg 20 kg தான் வச்சுருந்தோம். ஆக்சுவல் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 23 kg வரைக்கும் செக்இனில் எடுத்துக்கலாம். பட் நாங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த வாட்டி எடுத்துகிட்டு போனோம். ஸோ அதனால் இந்த வாட்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கேபின் பேக்கேஜை நான் தான் தள்ளிட்டு வருவேன்னு சொல்லிட்டு பின்னாடி வரவங்களை எல்லாம் பொறுமையாக வர வச்சுட்டா. அந்த அளவுக்கு பொறுமையாக அவள் பாட்டுக்கு தள்ளிட்டு வந்துட்டு இருந்தா. சரி, பரவாயில்ல, என்ஜாய் பண்ணட்டும்னு சொல்லி விட்டாச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு 10 days-ஆவே நாங்கள் சொல்லி வச்சுருந்தோம் நம்ம எங்கே போகிறோம்னு கேட்டால் இந்தியாவுக்கு போகிறோம், ஆத்தா தாத்தா பார்க்க போகிறோம் அப்படின்னோடனே அவங்களுக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. ஸோ எப்போ கேட்டாலும் சரி எப்போ போகலாம் ஊருக்குன்னே ரொம்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அண்டர் 2 years பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்குலாம் டிக்கெட் கிடையாது. ஸோ நாங்கள் 1 year இருக்கும்போது இந்தியா டு லக்சம்பர்க் வந்தோம். அதுக்கப்புறம் லக்சம்பர்க் டு இந்தியாவும் ஆல்ரெடி ஒரு தடவை ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேசினட் சீட் சொல்லுவாங்க, அந்த குட்டியாக ஒரு தொட்டில் மாதிரி இருக்கும், அதில் தான் உட்காந்துட்டு வருவாங்க, இல்லைனா மடியில் உட்கார. பார்த்தீங்கன்னா செப்பரேட் சீட்டு. ஸோ அதனால அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. பெல்ட் எல்லாம் அவங்களே போட்டுக்கணும்னு போட்டுக்கிட்டாங்க. எந்த வேடனை? இந்த வேடனை சக்கத்தோட வேடனை. சாரு கொடுத்துருக்காங்க பாப்பாக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? ஏரோப்ளேன் கொடுத்துருக்காங்களா? இரு 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 செய்ய தெரியுமா உனக்கு? சூப்பர்டா. நம்ம ஏறினதுமே பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு கொஞ்சம் என்கேஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃப்ளைட் மாதிரி இருக்கிற டாய்ஸ் இதெல்லாமே கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே லக்சம்பர்க் டு ஃப்ராங்க்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் ஒரு 1 to 1.5 hours ரீச் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து வெறும் பிஸ்கெட் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த லே ஓவரில் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் வெயிட் பண்ணோம் இல்லையா, அங்கே வந்து எடுத்துகிட்டு போன சப்பாத்தியை நாங்கள் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு வந்து சாக்கோ பேன் கேக் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதை அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எப்போதுமே சரி இந்த பிரேக்ஃபாஸ்ட் டைம் மட்டும் எங்களுக்கு நாங்கள் இந்த லே ஓவர் டைமில் தான் சாப்பிடுவோம். லக்சம்பர்கில் ஒர்க் பண்ணுறதுல பல அட்வான்டேஜஸ் இருக்குது. அதில் வந்து இந்த பேரண்டல் லீவும் ஒன்று. இங்கே பார்த்தீங்கன்னா என் 2 பாப்பா இருக்கிறதுனால ஒரு பாப்பாவுக்கு 6 months வரைக்குமே பேரண்டல் லீவு அங்கே ஹஸ்பண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த லீவ் தான் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். எடுத்த உடனே 6 months எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாதியாக பிரித்து எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு
குழந்தைங்க 5 வயசு ஆகிற வரைக்கும் இந்த பேரண்ட் லீவ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 4 months மட்டும் லீவ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த லீவ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ சாப்பிட்டுட்டு அவங்க கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். கொஞ்சம் அங்கே தூக்கமும் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே அவங்க கொஞ்சம் நேரம் ஃப்ளைட்லேயே கொஞ்சம் தூங்குனதுனால அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் நேரமாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லக்சம்பர்க் டு ஃப்ராங்க்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. ஸோ நானும் யாஷுவும் ஒரு சைடில் உட்காந்துக்கிட்டோம், சாய்ராவும் அவங்க அப்பாவும் தனி சீட்டில் உட்காந்துக்கிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பயந்தேன், ஒருவேளை என்ன சாய்ராவும் பக்கத்தில் உட்காரணும்னு அடம் பிடிப்பாளோன்னு. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒருத்தவங்க அப்பாட்ட உட்காரணும்பாங்க, அம்மாட்ட உட்காரணும்பாங்க, இல்லைனா சேர்ந்து உட்காரணும்னு சொல்லிட்டு சில டைம் சண்டை போடுவாங்க. நல்ல வேலையாக போன உடனே அவங்க தூங்குனதுனால அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட் டு சென்னை பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய ஃப்ளைட்டு. ஸோ 4 பேருமே இந்த சிங்கிள்ஸ், அதாவது ஒரு சைட்லேயே உட்காந்துட்டோம். ஒரு ஃபேமிலி ஃபுல்லாகவே 4 சீட்டில் உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், அவளே சீட் பெல்ட்டை போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வாங்கி நானே போட்டுப்பேன்னு சொல்லி போட்டுக்கிட்டா. ஆனால் ஃபைனலாக அவளே போட்டுக்கிட்டது மூஞ்சில் ஒரு சந்தோஷத்தை பாருங்க, எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா சீட்லேயுமே இந்த மாதிரி மினி டிஸ்பிளே இருக்கும், அதாவது டிவி மாதிரி பார்த்துட்டு இருக்கலாம். இங்கே வந்து ஒரு பெட்ஷீட் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டிவி பார்க்கறதுக்கு ஹெட்ஃபோன் இருக்கும், ஒரு பில்லோ, குட்டி பில்லோவும் உள்ள எப்போதுமே ஏசி போட்டிருக்கனால ரொம்பவே கூலிங்காக இருக்கும். ஸோ இந்த பெட்ஷீட் எப்போதுமே யூஸ் ஆகும். கண்ட்ரிக்கு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா லாங்குவேஜஸ்லையுமே மூவிஸ் இருக்கும். ஸோ நம்ம இந்தியாவுக்கு போகிறதுனால நிறையவே தமிழ் மூவிஸும் இருந்துச்சு. ஸோ நான் இங்கேருந்து ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து சென்னை போகிறதுக்குள்ள ஒரு 2 படம் பார்த்து முடிச்சாச்சு. நான் வந்து வாரிசும் ஆரி ஓகே பேபின்னு ஒரு 2 படம் இருந்துச்சு. ஸோ அது 2த்தையும் பார்த்து முடிச்சிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம் ஃப்ளைட்டில். பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கிட்ஸ் மூவிஸ்லாம் நிறையா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்தாச்சு. ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து சென்னை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் ட்ராவல் டைம் இருக்கும். ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சும் சரி டின்னரும் சரி ஃப்ளைட்டில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இங்கே காலையில் மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள்ஸ், கேரட்டு, அந்த வெங்காயம்லாம் போட்டு ஒரு ரைத்தா, ஒரு குட்டி ஒரு மினி கேக் ஒன்று கொடுத்துருந்தாங்க, பன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பன்னீர் பட்டர் மசாலா, கொஞ்சமாக கீரை, கொஞ்சமாக ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அதை நீங்கள் சாதத்தை கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம ஃப்ளாக் மாதிரியே இருக்கும். ஆரஞ்சு கலரில் வந்து பன்னீர் பட்டர் மசாலா, ஒயிட் கலருக்கு ரைஸு, க்ரீன் கலருக்கு அந்த கீரை மாதிரி வச்சுருந்தாங்க. நம்ம இந்தியாவுக்கு போகிறதுனால அந்த மாதிரி ஒரு அந்த நம்ம ஃப்ளாக் மாதிரியே அந்த ஃபுட்டோட கலரும் வச்சுருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ரைஸு, கொஞ்சமாக ப்ரான்ஸ் இருந்துச்சு. மற்றதெல்லாம் அந்த கேக்கு, கொஞ்சமாக குட்டியாக அது ஒரு ரைஸ் பாயாசம் மாதிரி இருந்துச்சு. பசங்களுக்கு ஒரு கப்பு ஜூஸும் வாங்கியாச்சு. என்னதான் கிட்ஸ் மூவிஸ் இருந்தாலும் பாருங்கள், இவங்க அடிக்கடி எப்போதுமே கோகோ மெலன் போடு, சுட்டி கண்ணம்மா போடுன்னு இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால எப்போதுமே நாங்கள் ப்ரிப்பேர்டாக டேபும் கொண்டு போயிடுவோம். ஸோ கொஞ்ச நேரம் டிவியில் பார்த்துட்டு மற்ற நேரம் வந்து டேபில் பார்த்துட்டு கீழே அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அங்கே 2 பேரும் எப்போதும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ எப்படியோ மேனேஜ் பண்ணியாச்சு. 2 பேருமே சமத்தா நல்ல வேலை கோஆப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப அழலை, ரொம்ப அடம் பண்ணலை. ஸோ ரொம்பவே குவைட்டாக உட்காந்துட்டு வந்திருந்தாங்க. இங்கே பாருங்க 2 பேரும் எங்கே உட்காந்துட்டு விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு. 2 எலிக்குட்டியும் அடியில் பூந்துக்கிட்டு, அதுவும் இல்லாமல் நான் பேக் வேறு அடியில் வச்சுருந்தேன்னா ஒன்றா பேக்கில் இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எலி குறிக்கிற மாதிரி குறிச்சிக்கிட்டே இருந்தாங்க. சரி ஒரு நாள் தானேன்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ அவங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இங்கே பாருங்கள், வெறும் கையிலேயே அவள் சாப்பிட்ற மாதிரி ஆக்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா. இந்த ஃபஸ்ட்டு 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறது கூட அவ்வளோவா பெருசாக தெரியாதுங்க. நம்ம அப்பப்போ செக் பண்ணிலாம் பார்க்க மாட்டோம். பட் இந்த லாஸ்ட்டு 1 hour இருக்குது பாருங்கள், அப்போ நான் ஒரு நிமிஷத்துக்கும் ஓப்பன் பண்ணி ரீச் ஆகிட்டாமான்னு செக் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அட எப்படா வரும்ன்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஒரு டைமும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுவும் எப்போதும் சரி, அது டிஃபால்ட்டாக அது மைண்ட் அங்கே போயிடுது. லாஸ்ட் 1 hour நான் வரும்போது டக்குன்னு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் போலயே தோண ஆரம்பிச்சிடும். நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள் ஸ்டஃப்டு சப்பாத்தி மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. வெஜ் ரோல் மாதிரி இருந்துச்சு. ஸோ 4 பேருக்குமே இதான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட முடியல, பசங்களும் அவ்வளோவா சாப்பிடல. ஸோ கொஞ்சமாக அந்த அவுட்டர் லேயர் மட்டும் பசங்க சாப்பிட்டுட்டு, அப்புறம் அவங்களுக்கு நான் தனியாக சாப்பாடு கொண்டு வந்தேன் இல்லையா, அதை ஊட்டி விட்டுட்டேன். ஸோ அவங்க அந்த சாஸை மட்டும் நக்கிட்டு மிச்சத்தை வச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் 2 மட்டும் தான் வாங்கிக்கிட்டோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு சென்னையில் இறங்கும் போது தான் அப்பாடான்னு இருக்குங்க. அது நம்ம அன்டைமாக இருந்தாலும் சரி ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஒரு வழியாக ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சுன்ற திருப்தியே வேறு லெவலில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3:30க்கு தான் வந்தோம். மார்னிங் வந்து ஒரு 3 o'clock ஆகிடுச்சு. அதுவும் நாங்கள் ஸ்டாலர் எடுத்துகிட்டு போனதுனால பார்த்திங்கன்னா எப்போதும் சரி இந்த செக்இன் பேக்கேஜஸ்லாம் அந்த கன்வேயரில் வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக தான் அந்த ஸ்டாஃப்ஸ் வந்து அந்த ஸ்டாலர் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. லாஸ்ட் டைம் வந்தப்பையும் பார்த்திங்கன்னா ஸ்டாலர் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த டைமும் பார்த்திங்கன்னா ஸ்டாலர் எடுத்துகிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் மட்டும்தான் வீட்டில் போய் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ ஒரு நைட்டு மட்டும் சென்னையில் ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்தாச்சு. அதாவது எங்கள் சொந்த ஊர் வந்து காரைக்கால். ஸோ காரைக்காலுக்கு வந்தாச்சு. வந்ததும் பார்த்தீங்கன்னா இவங்கள கையிலே பிடிக்க முடியலன்னா பார்த்துக்கோங்களேன், ஒரே ஆட்டம் கொண்டாட்டம் தான். அதுவும் இங்கே வேற பக்கத்தில் தோட்டத்தில் மண் வேற போட்டு வச்சுருந்தாங்களா, போன வேகத்துக்கு 2 பேரும் சேர்ந்து அந்த பாத்திரம் சொப்பு சாமா வச்சு விளையாடுறது, இந்த மண்ணில் விளையாடுறதுன்னு ரொம்பவே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பூவு வெயில்ல நின்னியா? கட்டு மூஞ்ச கட்டு, கன்னத்தில் என்ன ரோஸு செவந்துட்டியா?
யாசி உனக்கு எங்க பூ? அம்மு பூங்க ஊருல பெரிய காட்டுல வாயா பித்த பாட்டுறாங்க. வாயா பித்தாட்ட லாலி பாப்ப புடுங்கினா லாலி பாப்ப சுடுச்சுட்டு அது நான் ஆக்கி தொல்லந்தேன். சாய்ரா கொண்டையில் என்ன பூவு? என்ன பூவு அது? அது பிங்க் பூ. பிங்க் பூவா? ஆரஞ்சு கலர் மாதிரி தருது. ஐயோ உடைச்சிட்டு வா நான் போடு. ஓ நான் தெக்கி தொல்லந்தேன். நான் சடக்கு தொல்லந்தேன்.